பாருவோட இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் போல. நான் தனியாகவே ஆடுறேன், கொஞ்சம் பேச வேணாம்னு தோணுதுக்கா. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். செட் ஆகல. சரியா இவன் வந்து என்னமோ இதை வந்து இவன் இப்ப டிசைட் பண்ண மாதிரி வந்து ஒன்னு சொல்லிட்டு இருந்தான். அட சாமி, உங்க அப்பா கை குழந்தை நேரத்துக்கு வந்துட்டியாடா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? என்னமோ இவர் வந்து இது வந்து செட் ஆகல, நான் தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ பாட்டு வரா பேசுறா துருன்னு போயினேங்கறா, என்ன பார்த்து என்ன நினைச்சிருக்கீங்க? Just because I like this personன்றதுனால நான் அந்த இடத்துல தப்பு பண்றேன். புரியுதா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். நான் ஏன் மேல தான் ப்ளேம் போடுறேன். நான் இவனை நான் சொல்லவே இல்ல. இவன் தான் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாம். என்ன உன் வாய்ப்பை நான் வந்து தட்டி பறிச்சுட்டேனா அப்படின்னு இவன் தான் சொல்றான். கரெக்டா கட்டுட்டா. சுபிக்ஷா மேட்டருக்கு நான் வைரல் ஆயிட்டேன். இவ பிரச்சனைக்கு போய் சுபிக்ஷா மேட்டருக்கு நான் வாய் விட்டு வைரல் ஆயிட்டேன். அப்புறம் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஜூஸ் மேட்டருக்கு நான் வந்து 10 ஓட்டு வாங்கினேன். 2 ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன சொன்னா, டேய் நீ சண்டைக்கு போய் நீயே தான் வந்த, நீயே தான் வாய் விட்ட, உனக்கு தான் பிரச்சனைடான்னு ஒதுங்கி போனவ இவ. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. சோத்து மேல சத்தியமா சொல்றேன், ஒரு வேலை சொல்லி நான் வந்து செய்யாம போனதே கிடையாது. நீ செய்யாம போன, அவன் நாமினேட்டும் பண்ணிட்டான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நீ வேலை செய்யல அந்த வாரம், நீ பேட் பெர்ஃபார்மர், குட் பெர்ஃபார்மர் பாரு, இது தேவையில்லை. பெர்ஃபார்மர். ஐயோ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். ஓகே, அப்ப நான் இப்படி நீ எடுத்துக்கமா? வேலையே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான்டி இவன். ஆமா, அந்த டைம்ல நீ வேலை பார்க்காம. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது சொன்னா அது பாருங்கக்கா, ஆளுங்க பாக்குறாங்க நான் வேலை செஞ்சேனா? நான் விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது அத வாய் விட்டா, வாய் விட்டா, வாய் விட்டு என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? ஆளுங்க பாக்குறாங்க நான் வேலை செய்றேனா? நான் இவனை குறிப்பிட்டு சொல்லவே இல்ல. நீ சொன்னமா, நீ சொன்னமா. நான் வந்து ரொம்ப ஜெனரலா, நான் ரொம்ப காமனா நான் வந்து சொன்னேன். சாமி நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. தனியா விளையாடுறது தான் கரெக்ட். தனியா விளையாடு. என்னடா ஏன்டா திருப்பி பிரச்சனை ஆகுது? சொன்னதே சொல்லிட்டுருக்காடா, என் பலூன் ஏன் உடைச்சேன்னு. ஏன் உன் பலூனை உடைக்கலாம் எல்லாம் என்ன காரி மூஞ்சிலே துப்புவாங்க என்ன. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். நீ போயிட்டு நடிக்க போயிட்டு நீ வாய்ப்பு தரப்போங்க. நீங்க 2 பேரும் தனித்தனியா ஒர்க்கா தான் இருப்பீங்க தவிர இதெல்லாம் பெரிய இங்க வேலை வெட்டி இல்லட்டு உட்கார்ந்து இத பண்ணிக்கிறீங்க நீங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஐ மீன் அம்மா அவங்க சொன்னது வந்து தனியா ஆடு அப்படிங்கிறது தான் எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அதான் நீ இப்பெல்லாம் நீ என்கிட்ட மட்டும் ஏன் நீ கேமே பேச மாட்டேங்கிற? எதுமா நம்ம தான் உன் கேம் நீ தனியாக ஆடுற, என் கேம் நான் தனியாக ஆடுறேன். பொதுவா அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இந்த சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். நீ ஏன் என்கிட்ட கேம் பேச மாட்டேங்கிற? யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் வெரி ரொமான்டிக், யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் வெரி க்ளோஸ் வித் மீ, அவ்வளவுதான். எனக்கு நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. என்னமோ அப்படியும் ஐடியாலஜி வேற, என் ஐடியாலஜி வேற. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பேசணும்? பேச வேண்டாம். டேய் டேய், ஏன்டா அப்படி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி பேசுற? டேய் நான் என்னை பேசவே விட மாட்டேங்கிற. நீயே நான் ரொமான்டிக்கா மட்டும் பேசுறேன். நீ என்னத்த பேச கேம் விளையாடுற? நீ எல்லாத்தையும் எதை பத்தி புறணி தான் பேசிட்டு இருக்கது பேர். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. பண்ணது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது. உன்னை பத்தி மட்டும் நீ யோசிப்ப. செல்ஃபிஷான ஒரு ஆள் நீ. வந்து நீ செல்ஃபிஷான ஒரு ஆள். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. நீ கொஞ்சம் காமாவே பேச மாட்டியாடா? can't you have one conversation? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா போட்டு குடுத்துட்டு போயிட்டே இருப்படி. உனக்கு நம்ம 2 பேர் கேம்லாம் பேசி தான் இருக்கோம். உனக்கு தோன்றதெல்லாம் வந்து நீ பேசி தான் இருக்க, எனக்கு தோணு நான் பேசி தான் இருக்கேன். சும்மாவே இப்படி எல்லாம் பார்த்துலாம் உட்காந்துருக்கு இல்லை 2 பேரும். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரிஞ்சு வரவும் கிடையாது. நீதான் உங்க அப்பா அம்மா கூட தான் கிரிஞ்சு. வேணா போய் கழுத்து எடுத்து கொண்டுறேன். என்னடா நீ
நீ அதை முதல்ல சொல்லு. நீ எதுவுமே பேச தேவையில்ல. ரொமான்டிக்கா என்ன பேசிட்டோம் அதை சொல்லு பார்ப்போம். என்ன பேசணும் ரொமான்டிக்கா? ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. நீ வந்து கேம் பற்றியே பேசுறதில்ல, ரொமான்டிக்காக தான் பேசுகிற அப்படின்னா இவங்க பெரிய அது வாயில் அசிங்கமா. அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. உன்னை வச்சு என்ன பண்ணுறது தான் பேசுவாங்க. அப்போ என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடி செருப்பன். வந்து அப்படி கோவப்பட்டுட்டு நீங்க போயிட்டு திரும்ப வரீங்க டூட். வந்துட்டு அரோரா பற்றி இவனை வாட்டி இழுத்தீங்கன்னா சத்தியமாக வாயில் அசிங்கமாக வரும் டூட். அடங்கம்மால உங்களுக்காக தான் டூட் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டு இப்போ உங்க கூட பழகிட்டு இருக்கேன். அதுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. நான் வாயில் அசிங்கமாக வந்துடும், வாயில் அசிங்கமாக வந்துடும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? உன்கிட்ட வந்து நீ அந்த சோஃபால பேசும்போது நீங்க யாரு? நீங்க ஒரு நிமிஷம் ப்ரோ நீங்க யாருன்னா சோஃபால பேசும்போது நீங்க யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?